வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்எஸ் மீடியாவின் உலக செய்திகள். பட்டையை கிளப்பும் சீனா, அதிர்ச்சியில் வல்லரசு நாடுகள். கொரோனா பாதிப்பால் உலக நாடுகள் மோசமான நிலையை எதிர்கொண்டு வரும் வேளையில் கொரோனா பரவ ஆரம்ப புள்ளியாக இருந்த சீனா கடுமையான கட்டுப்பாட்டுகளுடன் கொரோனாவை வென்று அந்நாட்டு பொருளாதாரம் மற்றும் வர்த்தக வளர்ச்சி இயல்பு நிலைக்கு திரும்பியது மட்டுமல்லாமல் வருடாந்திர வளர்ச்சியை பதிவு செய்து அசத்தி வருகிறது. ஜூன் காலாண்டில் இந்திய பொருளாதாரம் 23.9% சரிந்து தத்தளித்து கொண்டு இருந்த அதே வேளையில் சீனா 3.2% பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்து இந்தியா மட்டுமல்லாமல் பிரிட்டன், அமெரிக்கா, ஜப்பான் உட்பட அனைத்து வல்லரசு நாடுகளையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்தது. இந்நிலையில் தற்போது சீனா உள்நாட்டு வர்த்தக சந்தையில் வென்றது மட்டுமல்லாமல் பன்னாட்டு நிறுவனங்களுடனான ஏற்றுமதி இறக்குமதியிலும் அதிக அளவிலான வளர்ச்சியை பதிவு செய்து வெற்றி கண்டுள்ளது. கொரோனாவை வென்றது மட்டுமல்லாமல் அண்டை நாடுகளுடனான பிரச்சினை மற்றும் வெள்ளம் பாதிப்புகள், மக்களின் வாழ்வியல் பாதிப்பு என பிரச்சினைகளுக்கு மத்தியில் இந்த செப்டம்பர் மாதம் இறக்குமதியில் சிறப்பான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதேபோல் ஏற்றுமதியிலும் தொடர் வளர்ச்சியை கண்டு வருகிறது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார நாடான சீனா. இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி அந்நாட்டில் உள்நாட்டு நுகர்வோர் அளவு அதிகரித்துள்ளது தெரிகிறது. சீனாவின் இறக்குமதி அளவீடு செப்டம்பர் மாதம் கடந்த வருடத்தை விடவும் 13.2% அதிகரித்துள்ளது. இக்காலகட்டத்தில் 0.3% மட்டுமே வளர்ச்சி அடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 13.2% வளர்ச்சி வல்லரசு நாடுகளை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் சீனாவின் இறக்குமதி 2.1% சரிவில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த தடாலடி உயர்வு இந்நாட்டு மக்களின் வாழ்வியல் மேம்பாட்டு வர்த்தகம் மற்றும் நுகர்வோர் சந்தை சிறப்பான முறையில் உள்ளதை விளக்குகிறது. கொரோனா பாதிப்பால் தற்போது உலகம் முழுவதும் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறது. மேலும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மீதான மோகம் இந்த கொரோனா காலத்தில் அதிகரித்துள்ளது சீனாவிற்கு ஜாக்பாட்டாக அமைந்துள்ளது. இதனால் சீனா மற்றும் சீன நிறுவனங்களின் வெளிநாட்டு விற்பனை மற்றும் வர்த்தகம் சிறப்பான வளர்ச்சியை அடைந்துள்ளது. கடந்த வருடத்தை ஒப்பிடுகையில் இந்த செப்டம்பர் மாதம் சீனாவின் ஏற்றுமதி அளவு 9.9% வளர்ச்சி அடைந்துள்ளது. கொரோனா பாதிப்பிற்கு முன் சீனா அமெரிக்கா இடையில் மிகப்பெரிய வர்த்தக போர் இருந்தது. இது பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் சீரடைந்தது. இதன் எதிரொலியாக சீனா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பற்றாக்குறை ஒவ்வொரு மாதமும் குறைந்து கொண்டு வருகிறது. 2020ஆம் ஆண்டின் முதல் 9 மாதத்தில் சீனா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பற்றாக்குறை $218.57 பில்லியன் உள்ளது. இந்நிலையில் ஆகஸ்ட் மாதம் $34.24 பில்லியன் இருந்த வர்த்தக பற்றாக்குறை செப்டம்பர் மாதத்தில் $30.75 பில்லியன் குறைந்துள்ளது. இரு நாடுகள் மத்தியிலான ஒப்பந்தத்தை நிறைவேற்ற சீனா 2020ஆம் ஆண்டுக்குள் இன்னும் $172.7 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை கொள்முதல் செய்ய வேண்டும். கொரோனாவில் இருந்து சீனா வென்றாலும் இன்னும் முழுமையாக வெற்றி அடையவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வப்போது ஆங்காங்கே கொரோனா பாதிப்படைந்தோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் சீனாவின் துறைமுக நகரமான குவிண்டோ பகுதியில் 12 பேர் உள்நாட்டு தொற்று பரவல் மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சீன அரசு குவிண்டோ பகுதி முழுவதையும் லாக்டவுன் செய்து அடுத்த 5 நாட்களில் இப்பகுதியில் இருக்கும் 90 லட்சம் மக்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.